வக்ஃபு வாரிய சட்டத்தை எதிர்த்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் செந்தமிழன் சீமான் அவருடைய உத்தரவுக்கு இணங்க நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமானது என்னவென்றால், இங்கு உள்ள இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் அவர்கள் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் இந்த திருட்டு திராவிட தலைமை மத்திய அரசு என்னென்ன சட்டம் கொண்டு வருகிறதோ அதற்கெல்லாம் கையெழுத்து போட்டு விடுவார்கள். இவர்கள் பூரா நமது உறவுக்காரர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். மிக விவரமாக இவர்கள் தமிழர்கள் தான். திருந்தி 2026 நடக்கின்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கரத்தை வழிபடுத்த வாக்களித்து வெற்றி பெற செய்தால்தான் இவர்களுக்கு இந்த வக்ஃப் வாரிய சொத்தோ கிறிஸ்தவ அமைப்புகள் நடத்துகின்ற அந்த பள்ளிக்கூடங்களோ இல்லை ஐயர்வேதம் புரட்டாசண்டு நடத்துகிற அந்த பள்ளிக்கூடங்களோ இவர்களுக்கு இருக்கும். இல்லாவிட்டால் இந்த திருட்டு திராவிட தலைமை மத்திய அரசு என்ன கொண்டு வந்தாலும் சரி அங்கே கையெழுத்தை போட்டுவிட்டு இங்கு ஒன்றும் தெரியாதது போல் நாடகம் ஆடி விடுவார்கள். ஆகவே கிறிஸ்தவ சொந்தங்களும் இஸ்லாமிய சொந்தங்களும் தமிழ் சொந்தங்களும் மிக விவரமாக இருந்து இதை முறியடிக்க வேண்டுமென்றால் நீங்கள் நாம் தமிழர்களுக்கு வாக்களித்து 2026 அதை அரியணை ஏற்றுங்கள். அப்படி ஏற்றினால்தான் நீங்கள் மானத்தோடு வாழ முடியும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் மாறி 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 அந்த திருட்டு திராவிட கும்பல்களுக்கே வாக்களித்துக் கொண்டிருந்தால் ஒப்பேறாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மாற்றத்தை தாருங்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது. செந்தமிழன் சீமான் கரத்தை வலுப்படுத்தினால் இந்த திருத்தம் வேண்டுமா வேண்டாமான்னு கேட்டோம்னா கட்டாயமாக வேண்டும். ஒப்பு சொத்துக்களை பராமரிப்பதற்கு, அதை நிர்வாகம் செய்வதற்கு, சரியாக முறைப்படுத்துவதற்கு சட்டம் வேணும். ஆனால் இந்த சட்டம் அதை சீர்படுத்துமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. மாறாக இருக்கிற சிக்கலை மீண்டும் இடியாப்ப சிக்கலாக மாற்றக்கூடிய வேலையைத்தான் இந்த திருத்த சட்டம் செய்யுது. இப்போ இந்த திருத்த சட்டத்தில் அடிப்படையாக இவர் சொல்லக்கூடிய கூறு என்னன்னா, இப்போ இந்த வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்காக மாநில அளவில் வக்ஃப் போர்டு இருக்குது, மத்திய அளவில் வக்ஃப் கவுன்சில் இருக்குது. இப்போ இந்த மாநில அளவிலான இந்த வக்ஃப் போர்டில் 2 இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை இதில் போடணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மத்திய அளவில் இருக்கக்கூடிய அந்த வக்ஃப் கவுன்சிலையும் 2 இஸ்லாமியர்கள் அல்லாத பிற மதத்தவர்களை கொண்டு போடணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அடிப்படையாக இந்த மோடி அரசு கிட்ட இந்த வக்ஃப் சொத்துக்கு, இந்த வக்ஃப் சட்ட திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக இருக்கிறவங்க கிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது. இப்போ அதனுடைய அமைச்சராக சேகர்பாபு இருக்கிறாரு. அதனுடைய நிர்வாகிகளாக அந்தந்த அறங்காவலர் எல்லாரும் இருப்பாங்க. அறங்காவலர்கள்கிட்டயோ இல்லை இந்த அமைச்சகத்திலேயோ ஏதாவது ஒரு இஸ்லாமிய போடணும்னாலோ ஒரு கிறிஸ்தவத்துக்கு போடணும்னாலோ ஏற்றுப்பாங்களா? மாட்டாங்க. அப்போ இந்த ஒப்பு சொத்துல மட்டும் இதை நிர்வகிப்பதற்கு மட்டும் எதற்காக ஒரு இஸ்லாமியர் வர வேண்டும்? அந்தந்த மத வழிபாட்டு நம்பிக்கை உள்ளவர்கள் தான் அந்தந்த மத வழிபாட்டு நிர்வாகத்தில் இருப்பாங்க. இப்போ நான் கேட்குறேன், பிஜேபியினுடைய ஒரு கிளை செயலாளராக மற்ற கட்சிக்காரங்களை தூக்கி நீங்கள் போடுவீங்களா? அப்போ உங்கள் கட்சிக்காகவே என்ன செய்வீங்க? உங்கள் கட்சி கொள்கையாக இருக்கணும், உங்கள் கட்சி தலைமையாக இருக்கணும், உங்கள் கட்சியில் உறுப்பினராக இருக்கணும், உங்கள் கட்சியில் களப்பணி செஞ்சுருக்கணும், போதிய அரசியல் அனுபவம் இருக்கணும். இதெல்லாம் பார்த்து தான் உங்கள் கட்சிக்கான ஒரு கிளை நிர்வாகிவே நீங்கள் என்ன செய்வீங்க? தேர்ந்தெடுப்பீங்க. அப்போ அப்படி இருக்கிறப்ப கிட்டத்தட்ட இந்தியாவுக்கும் 9.4 லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் இருக்குது. யார் சொத்து? ஏதாவது அபகரித்த சொத்தா, ஆக்கிரமித்த சொத்தா? இல்லை. எல்லாம் தனிநபர்கள் தங்களுடைய வருவாயின் மூலியமாக, தங்களுடைய உழைப்பின் மூலியமாக, காலம் முழுமைக்கும் தங்கள் உழைப்பின் மூலியமாக வேர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, உழைத்து வெம்பாடுபட்டு சேர்ந்த அந்த சொத்துக்களை நன்மையை நாடி இறைப்பாதையில் பள்ளிவாசலுக்கோ தர்காவுக்கோ எழுதி வைக்கிறாங்க. இப்போ அந்த சொத்துக்களை நீங்கள் பாட்டையை போட்டு வைக்கணும், அப்படி என்கரேஜ் பண்ணுவீங்க அப்படின்னா இது எப்படி ஏற்படும்? இதுக்கு மேலே இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பள்ளிவாசலுக்கோ தர்காவுக்கோ யாருனாலும் மத வழிபாட்டு உரிமைக்கும் எதிராக இருக்கக்கூடிய சட்டத்தை நாங்கள் நோக்கிற வரை கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அமைத்ததெல்லாம் இஸ்லாம் மக்களே, இஸ்லாம் மக்களே, இஸ்லாம் மக்களே, இஸ்லாம் மக்களே, அதை வேறு மதத்தால் நிர்வகிப்பது, அதை வேறு மதத்தால் நிரூபிப்பது இறையாண்மைக்கு சிக்கலே, இறையாண்மைக்கு சிக்கலே. ஒன்றிய அரசு, பாஜக அரசு, ஒன்றிய அரசு, பாஜக அரசு, ஒரே நாடு ஒரே மதம், ஒரே நாடு ஒரே இணைக்கிறதா? பல இனங்கள் பல மதங்கள், பல இனங்கள் பல மதம் இணைந்து சனாதனம், இணைந்து வாழும் சனாதனம் கசக்கிறதா 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 கசக்கிறதா? திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு. நீக்கி விடு நீக்கி விடு நீக்கி விடு நீக்கி விடு. வக்ஃப் வாரிய
வாரிய தன்னாட்சியை வகுப்பு வாரிய தன்னாட்சியை அளிக்கும் சட்டத்தினை அளிக்கும் சட்டத்தை நிறுத்திவிடு. திரும்ப பெறு திரும்ப பெறு. இஸ்லாமியர்களை அச்சுறுத்தும் திட்டத்தினை திரும்ப பெறு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். திரும்ப பெறு. வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறு. அடுத்தபடியாக நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர். இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களை பலவீனப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட மதங்களுக்கு இனி வரப்போகிற அச்சுறுத்தலுக்கு முன்னுதாரணமாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழ்நாடு எங்கும் தலைநகரங்களில் வக்ஃபு வாரிய சட்டத்தை எதிர்த்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் செந்தமிழன் சீமான் அவருடைய உத்தரவுக்கு இணங்க நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமானது என்னவென்றால், இங்கு உள்ள இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் அவர்கள் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் இந்த திருட்டு திராவிட தலைமை மத்திய அரசு என்னென்ன சட்டம் கொண்டு வருகிறதோ அதற்கெல்லாம் கையெழுத்து போட்டு விடுவார்கள். இவர்கள் பூரா நமது உறவுக்காரர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். மிக விவரமாக இவர்கள் தமிழர்கள் தான். திருந்தி 2026 நடக்கின்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி செந்தமிழர் சீமானன் அவர்களுடைய கரத்தை வழிப்படுத்த வாக்களித்து வெற்றி பெற செய்தால்தான் இவர்களுக்கு இந்த வக்ஃபு வாரிய சொத்தோ கிறிஸ்தவ அமைப்புகள் நடத்துகின்ற அந்த பள்ளிக்கூடங்களோ இல்லை ஐயர் வேதம் புரட்டாஸ்டன்ட் நடத்துகிற அந்த பள்ளிக்கூடங்களோ இவர்களுக்கு இருக்கும். இல்லாவிட்டால் இந்த திருட்டு திராவிட தலைமை மத்திய அரசு என்ன கொண்டு வந்தாலும் சரி அங்கே கையெழுத்தை போட்டுவிட்டு இங்கு ஒன்றும் தெரியாதது போல் நாடகம் ஆடி விடுவார்கள். ஆகவே கிறிஸ்தவ சொந்தங்களும் இஸ்லாமிய சொந்தங்களும் தமிழ் சொந்தங்களும் மிக விவரமாக இருந்து இதை முறியடிக்க வேண்டுமென்றால் நீங்கள் நாம் தமிழர்களுக்கு வாக்களித்து 2026 அதை அரியணை ஏற்றுங்கள். அப்படி ஏற்றினால்தான் நீங்கள் மானத்தோடு வாழ முடியும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் மாறி 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 அந்த திருட்டு திராவிட கும்பல்களுக்கே வாக்களித்துக் கொண்டிருந்தால் ஒப்பேறாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மாற்றத்தை தாருங்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது. செந்தமிழன் சீமான் கரத்தை வலுப்படுத்துங்கள். இசைக்குத்துறை மண்டல செயலாளர்.